நீ எதுக்கு வெளியே போன? தாத்தா, எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வெளியில இருந்துதான் ஆகணும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாரையும் காப்பாத்துவேன். மக்காவ் டிமண்டர்ஸ் வா, ருத்ராவை பிடிச்சி என் முன்னால கொண்டு வந்து நிறுத்து. கேஜ் மேஜிஷியன், ருத்ராக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். விருந்தாளுங்க யாரும் இந்த பேலஸ்குள்ள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தாத்தா, நான் போய் உங்களை காப்பாத்துறேன். சரி, ஆனா பாத்து மாயிரா. Baiskas aku Crystal Creator. பயமா இருக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பசி எடுக்கும். ரங்கீலா, எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கல, இல்லனா என்னால இதுக்கு மேல ஓட முடியாது. இப்ப ஏன் ஃபிஷ் ஃப்ரை கொடுக்கற? இந்த மாயிரா, வாவ், இந்த மீன் ரொம்ப நல்லா இருக்கு. ஓடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே ஓடுங்க. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. இப்ப என்ன பண்றது? ரங்கீலா, எனக்கு சிக்கன் தந்தூரி வேணும். இத குடுக்குறேன். இந்தா. ஹே டிராகன், இங்க வா. டிராகன் எங்க போச்சு? உனக்கு இப்ப என்ன வேணும்? இன்னும் கொஞ்சம் சிக்கன் வேணுமா? கொடுக்கவா? என்ன சொல்ற, புரியல? உனக்கு என்ன வேணும்? ஓ, உனக்கு நான் வேணுமா? இல்ல, இது முடியாது. கண்டிப்பா இது முடியாது.
அது கேக்குறது கொடுத்துலால ரங்கீலா. அதுக்கு நான் வேணுமா? ரோஸ்டட் ரங்கீலா வேணுமா? பயப்படாத, நான் இப்பவே மலைய வீசுறேன். சந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் ஷூ லெட் மீ ஃபாஸ்ட் டாட்டூ. நான் உனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சாரி பேபி டிராகன், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நான் உன்னை ரிலீஸ் பண்றேன். தாத்தா, இது பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? இத சரி பண்ணிடுங்க. பேபி டிராகன், நீ எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? உனக்கு ரொம்ப பசிக்குதா? பாத்தீங்களா, கண்களாலே எவ்வளவு அழகா சேக்க காட்டுதுன்னு பாருங்க. தாத்தா, நீங்க எதுவும் பண்ணாம இது இப்படியே விட்டுருங்க. இத தயவு செஞ்சு சரி பண்ணிடாதீங்க தாத்தா. பேபி டிராகன், நீ கவலைப்படாத. நாம எல்லாரும் இங்கிருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் நீ தானாவே ரிலீஸ் ஆயிடுவ. சாரி, கொஞ்ச நேரம் நீ இப்படியே தான் இருக்கணும். மரத்தின் ராஜாவே, இவங்க எல்லாருக்கும் பாடம் கத்து கொடு. சிம்சிம் இப்ப என்ன பண்றது? லைப்ரரியும் கேஜ்குள்ள இருக்கு. தாத்தாவையும் ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்தி ஆகணும்னா நம்ம எப்படியாவது உள்ள போய் தான் ஆகணும். இது எப்ப நடந்துச்சு? ருத்ரா, நான் காலையில லைப்ரரிக்கு வரும்போது கேஜ் மேஜிஷியன் லைப்ரரிய கேஜ்ல அடைச்சிட்டான். நான் உள்ள போற நேரத்துல அப்படி பண்ணிட்டான். இப்படி பண்ணது யாரு? நான் தான் பண்ணேன். என்னோட ரகசியம் இந்த லைப்ரரிக்குள்ள இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னால அதை அழிக்க முடியாது. அதனால அதை தெரிஞ்சுக்க என்னை தாண்டி யாரும் உள்ள போக முடியாது. ருத்ரா என்னை பத்தி தெரிஞ்சுக்க கண்டிப்பா இங்க வருவான். ஆனா அவனால இது உள்ள போக முடியாது. நீ அப்படி பண்ண கூடாது. நான் ஏற்கனவே இப்படி பண்ணிட்டேன் அலாசா. என்னால எதுவும் பண்ண முடியல ருத்ரா. ருத்ரா, ஜிம்ஸும் உன் கூட இருக்கும்போது நீ இதுக்கு கவலைப்படுற? வாவ் சிம்சும், இந்த ஐடியா சூப்பரா இருக்கு. பாய்ஸ்கா சக்கூம் பிக் ஹோல் கிரியேட்டோ. என்னோட ஜெயிலுக்குள்ளேயே சுரங்கமா? ஓ போ ருத்ரா,
உன்னால திரும்ப வர முடியாது. என்னோட ஜெயிலுக்குள்ள போறது ரொம்ப ஈஸி, ஆனா திரும்ப வர்றது கனவுல கூட நடக்காது. அகாவ் மகாவ் ருத்ராவை தடுத்தெடுக்க. ருத்ரா, இதுக்கப்புறம் நம்மளால வெளியில போக முடியாது. முதல்ல உள்ள போகலாம், அதுக்கப்புறம் எப்படி வெளியே போகணும்னு யோசிக்கலாம். வா, கேஜ் மெஜிஷியனை பத்தின ரகசிய புக்கை நான் உனக்கு எடுத்து தந்துடுறேன். இந்த புக்ல கேஜ் மெஜிஷியனை பத்தின எல்லா ரகசியமும் இருக்கு. அலாசா சார், இப்ப போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா இன்னொரு புக் மட்டும் பார்க்கணும். சிபாய்ஸ்கா இன்னொரு டனல் கிரியேட் ஆகட்டும். பரவாயில்ல ருத்ரா, நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டதை விட அதிகமாக இருக்கு. ஆனா இந்த தடவை இந்த கேஜ் மெஜிஷியன் கிட்ட தெரியாம மோதிட்ட ருத்ரா. அதுக்காக உனக்கு இங்கேயே நான் ஆயுள் தண்டனை தரேன். ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. நான் சந்தேகப்பட மாட்டேன். ஆனா இதுல இருந்து நீ எப்படி வெளியில வர போறேங்கிறத நான் பார்க்க ஆசையா காத்திருக்கேன். கேஜ் மெஜிஷியன், நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. ஆஹா, தப்புதான். ஆனா உங்களால எதுவும் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு வெளியில போறதுக்கான பர்மிஷன் கொடுக்கறேன். எப்ப வேணாலும் வெளியில போங்க. ஆனா இதுக்குள்ள திரும்ப வர முடியாது. இங்க இமேஜ பார்த்துட்டு அவன் ஏமாந்துட்டான். இப்ப நம்ம இங்க இருந்து போகலாம். அவங்க பிஸியா தான் இருப்பான். நான் வெளியில வர விரும்பல, ஏன்னா இதுதான் என்னோட உலகம். நான் உனக்கு ஒரு புக்க கொடுக்கறேன். இது உனக்கு வெளியில போக உதவியா இருக்கும் ருத்ரா, சரியா? தேங்க்யூ அலாசா சார். ருத்ராவை கைது பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா இன்னொருத்தன் சுரங்கத்துக்குள்ள போறானே, யார் அவன்? இல்ல, ஏமாத்திட்டான். அப்படின்னா இது இமேஜா? உன்னால இனி தப்பிக்க முடியாது ருத்ரா. அகாவ் மகாவ் ருத்ராவை தடுத்துடுங்க. Thank you very much. உன் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா லைப்ரரியில என்னை பத்தி நிறைய தெரிஞ்சிட்டு வந்திருக்க போல இருக்கே, அப்படிதானே? ஆனா நீ தெரிஞ்சுக்கிட்ட உண்மையால இங்க ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா உனக்கு முன்னாடி இப்ப தி கிரேட் கேஜ் மெஜிஷியன் நிக்கிறேன். எது வேணாலும் பண்ணிக்க, ஆனா உன்னால என்னோட சிறையில இருந்து யாரையும் காப்பாற்ற முடியாது. ருத்ராவோட வயசு பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத.
தன்னோட ஆளுங்களே பிடிச்சிடுச்சு. உன்னால முடியும் ருத்ரா, உன் தைரியத்தை எழுதுறாத. Come on, Rudra, you can do it. Zibaiska Crystal Breako. நான் டிராகன்ஸோட மந்திரத்தை சொல்லவே இல்லையே. Zibaiska Dragon Direction Diverto. இல்ல, இது என்னோட டிராகன்ஸ். இவங்க என்ன அட்டாக் பண்ண கூடாது. அகாவ் மகாவ் டிராகன்ஸ் பின்னால போங்க. Zibaiska boom chick boom. கேஜ் மேஜிஷியன், உன் தோல்வியை ஒத்துக்கோ, இல்ல டிராகன்ஸ் உன் கதையை முடிச்சிடும். நான் என்னோட தோல்வியை ஏத்துக்க மாட்டேன். அப்பா, அப்பா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீல், உங்க அப்பா ரொம்ப பிரேவா இருக்காரு. அவர் டிராகன்ஸ் கிட்ட தனியா ஃபைட் பண்ணி நம்ம எல்லாரோட உயிரை காப்பாத்தி இருக்காரு. My appa is brave. My appa is strong. My appa is hero. நான் நடந்துகிட்டதை நினைச்சு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ருத்ரா, நீ என்னோட மகன் முன்னாடி என்ன வில்லனா இல்ல, ஒரு பெரிய ஹீரோவா காட்டியிருக்க. அக்காவ் மக்காவ் இவ்வளவு காலம் என் மகனை பார்த்துக்கிட்டவன் எங்க இருந்து வந்தானோ அங்கேயே போகட்டும். அட, நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு நிறைய வேலை இருக்கு.
சார் மெஜஸ்டிகோ, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாராக இருக்கேன். ஒரு மனுஷனோட தண்டனைங்கிறது அவன் தப்ப உணர்றதுக்காகத்தான் இருக்கணும். இப்ப நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கணும்? நீ போய் சந்தோஷமா இரு. உன் மகனுக்கு நல்ல கலாச்சாரத்தை கத்துக்கொடு. தேங்க்யூ ருத்ரா. தேங்க்யூ வெரி மச் சார் மெஜஸ்டிகோ. தேங்க்யூ மிஸ்டர் ஜெய்சிங். திரும்ப பார்க்கலாம். ரங்கீலா ரொம்ப பசிக்குது. சரி சரி, இப்பவே சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீ திரும்பவும் வந்துட்டியா? நான் தான் சொன்னேன்ல, நம்ம பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா அது தன்னால ரிலீஸ் ஆயிடும்னு. நீ இதையும் சாப்பிடு.